சிவசத்யம். தனலட்சுமி, தனலட்சுமி ஒன்னதான். ஏதோ தப்பு செஞ்சுட்டேன், அதுக்காக என் கூட பேச மாட்டியா? படி. ஏய், இது அவள்து, கொடுங்கடா. நீ யாரு கேட்டதுக்கு? என்ன பண்ற பாரு. நீ யாரு அவ்வளவுதான். என் வீட்டு பக்கம் வாடா, உன்னை பாத்துக்கிறேன். வந்தா என்னடா பண்ணுவ? போடா. இந்தா நான் அடிச்சது தப்புதான் தானே. சாரி தானே. பரவாயில்லடா, நீ தானே அடிச்ச. எனக்காக இப்படி என்னைக்குமே இருப்பியா? என்னதானே சொல்ற? உனக்காக எது வேணாலும் செய்வேன் தெரியுமா? அப்படின்னா எனக்காக ஒன்று செய்வியா? சொல்லுதண்ணா. இருடா, நீ நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னும் எவ்வளோ நேரம் தானா? முடிஞ்சுதா? ஆஹா, இல்லை, இரு. என்ன ஆயிடுச்சா? இரு. கால் சுடுது, முடிஞ்சுதா? இல்ல, இரு. அம்மா, என்னடா இப்படி தள்ளிட்ட? அங்க பாரு, இவ்வளவு நல்லா இருக்கு. அம்மா, இதையே இவ்வளவு நேரம் கட்டிட்டு இருந்த? சுவாமியே சரணமையப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும். சுவாமியே சரணமையப்பா. இவன் பேர் என்ன? வீரராசு. டேய், கையில என்ன ரிப்பன்? ஸ்டைலா? ஊர்ல நடந்த திருட்டெல்லாம் நீதானடா செஞ்ச? சாரு, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல சார். சார், கொஞ்சம் பிரேக் விட்டாடிங்களே. பிரேக் என்னடா பிரேக்? ஐயா, என்னன்னா 1/2 மணி நேரம் சீரியலுக்கு 5 பிரேக் விடுறானுங்க. காலையில இருந்து கேப் விடாம கும்பிடுறீங்களே. சாமே, ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் சாமே. அவனை விட்டுடுங்கப்பா. அவனை பார்த்தா தப்பு செஞ்ச மாதிரி தெரியல. அப்படி போடு அருவாள. என்ன பார்த்தா தப்பு செஞ்ச மாதிரி தெரியல. காலையில இருந்து நானும் இத்தானே சொல்லுகிறேன். அப்புறம் எதுக்குடா பார்க்ல படுத்து தூங்கிட்டு இருந்த? உங்களாட்ட எனக்கு குவார்டர்ஸ் இல்லல்ல. துபாய்க்கு போகணும்னு கஷ்டப்பட்டு பைசாவா சேர்த்து வச்சு ஹோட்டல்லையும் லாட்ஜ்லயும் தங்கினா செலவாயிடும்னு நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு பார்க்ல தூங்கி நின்றா எவனோ திருநானு என்ன இட்டுன்னு வந்து கும்பிடுறீங்களே சார். அத விடுங்கண்ணா, சிக்கன் பிரியாணி சொல்லுங்க. சிக்கன் பிரியாணி ஓகேண்ணா. சார், நான் கூட பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். பயமுடு. நான் என்ன சார் தப்பு பண்ண? 2 தலை தானே சீவனேன். என்னமோ சீப்ல தலை சீவன மாதிரி சொல்றா. இது உனக்கு லாடம் கட்டுறேன். பேசாமடா. இங்க ஒரு எஃப்ஐஆர் வச்சிருந்தேனே. அட பாவி, எஃப்ஐஆர் யா கிழிச்ச? டேய், என்னடா இது? ஃபர்ஸ்ட் எய்ட் சாமி. சீ புடிச்சு லெக் டேமேஜ் ஆச்சுன்னா துபாய்க்கு எப்படி போறது? பார்க்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. உனக்கு எதுக்குடா துபாய்? அப்துல் கலாம் கல்யாணம் கட்டிக்கினாரா? இல்ல. ஏன்னு கேட்டீங்களா? கேட்கல. ஏன்னா அவருக்கு ஒரு எய்ம் இருந்தது. அதே மாதிரி துபாயில எனக்கு ஒரு பெரிய எய்ம் இருக்குது சார். வட்டா சாமே, 304களை சொல்லி வைங்க. இல்லாட்டி போனா பார்க்ல படுத்துக்கிற எல்லாரையும் புடிச்சுன்னு வந்துருவாரு. சாமே, கண்ணுல படுற பாடிக்குள்ளார கண்ணுல படாத கேரக்டர் இருக்குதுன்னு சொல்லுங்க. டேய், நீ முதல்ல போடா. இன்னொரு தடவை இந்த ஏரியா பக்கம் ஒன்ன பார்த்தேன். என்ன சாமே, இதெல்லாம் கட்டண கழிப்பிடம் அர்ஜென்ட்டுக்கு உள்ள வரதுக்கு. சாமே, என்ன? எனக்கு ஒரு சின்ன டவுட். கேளு. துபாய் நம்ம ஏரியாக்குள்ள வராதுல்ல? ஜூட் விட்டுற சாமி. ஹலோ, பாஸ்போர்ட் புரோக்கர் தானே? நான் தான் வீரராசு.
பார்க்கண்டதாகிறேன். வந்துட்டியா? என்னண்ணே பணத்தை இங்கே போய் ஒளிச்சு வச்சிருக்கீங்க? எங்கடா பேங்க்ல போடலான்னா 1008 கேள்வி கேக்குறானுங்க. நேத்து ராத்திரி போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டானுங்க. மாச கடைசியில வாசனை போட்டிருந்தா எல்லாத்தையும் உருவிருப்பானுங்க. என் பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டியா? துபாய்க்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டல? எல்லாம் ரெடிண்ணே. துபாய் விஷ்ணு கம்பெனில வேலை கிடைக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். பணம் கொடுண்ணே. இந்தா. சார் பிரியாணி வேணுமா? எவ்வளவு? 30 ரூபாங்க. தயிர் சாதம் 6 ரூபாங்க. இந்தா. அண்ணா அண்ணா என்னண்ணா நீங்க இவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? பிரியாணி வாங்கிக்க வேண்டியதானே? 6 ரூபாய்க்கு பிரியாணி கொடுப்பானா? அவனுக்கு கட்டுப்படி ஆகாதானே? அதே மாதிரி எனக்கு கட்டுப்படி ஆகாது. பாஸ்போர்ட்டை குடுறா, ஐடியா கொடுக்காத. சரிண்ணா.